தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் காமா ஊழியங்கள் நடத்தும் 25வது வெள்ளி விழா ஆண்டு அபிஷேக பெருவிழா நாள் இந்த ஜூன் மாதம் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 7:30 மணிக்கு நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் தூய யோவான் பேராலய வளாகம், நாசரேத். அபிஷேக செய்தியாளர்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் டாக்டர் ஜேன் ஜாஷுவா. அன்பரின் ஊழியம், திருச்சி. அனைத்து மக்களும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தெய்வாசீர்வாதங்களையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றுச் செல்ல சபை பாகுபாடின்றி யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். கூட்டத்தின் முடிவில் அனைவரும் திரும்பிச் செல்ல வாகன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள காமா ஊழியங்கள், ரெவரண்ட் டாக்டர் PR சாமுவேல். செல்போன் 9443416977. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழித்து மீண்டுமாக மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்க எல்லாருக்கும் தாவீது ராஜாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவர் எவ்வளவுதான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் குமாரன் தான் என் நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னாரு. அப்படிதானே? ஸோ அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு அது நடக்கலையே, இது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்காக என்ன திட்டத்தை வச்சிருக்காருங்கிறத அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கும் 20 வருஷம் ஆயிருக்குது. ஸோ நாமளும் ஒரு விஷயம் உடனே நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் அந்த நேரத்துல அதோட கிரியையை செய்யற வரைக்கும் நாமளும் நம்மளை அர்ப்பணிக்கணும். ஓகே, பாய். ஒரு நிமிஷம், இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். என்ன தெரியுமா? நம்ம காமா ஊழியங்கள் ஆரம்பித்து 25 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆச்சரியமா இருக்குது இல்ல? எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. தேவன் இம்மட்டும் நம்மளை கிருபையா நடத்தி வந்தது நினைத்தா எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. அதனால இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்காக இந்த மாதம் ஜூன் 20, 21, 22ஆம் தேதி அன்று நமது நாசரேத் தூய யோவான் பேராலய வளாகத்துல வச்சு ஒரு மிகப்பெரிய அபிஷேக பெருவிழாவை நாம நடத்த ஏற்பாடு படுத்தி இருக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் குடும்பமாக அதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போல நமது காமா ஊழியங்கள் பல பவள விழாக்களை காண தேவன் அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். மற்றும் தேவனுடைய மந்தையை பெருக்குவதற்காக வட மாநிலங்களில் காமா ஊழியத்தின் சார்பாக இதுவரை 5 ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல தேவ மகிமைக்காக மாத்திரம் நாம் இன்னும் பல ஆலயங்களை கட்டி கொடுக்க நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Amen.
பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் சிருஷ்டிகரை நினை. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ நாமும் அப்படியே இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆளுமை, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய நினைவுகளின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறது. எதை நினைக்கிறான்? வில்லியம் கேரி தன் வாலிப நாட்களிலே அவர் சொன்னார், கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார், கடவுளுக்காக நீ பெரிய காரியத்தை செய்ய நினை. நம்முடைய நினைவுகள் ரொம்ப முக்கியம். மனிதர்கள் படைக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் ஒரு கட்டத்தில் இந்த மனிதர்களை பார்க்கிறார். நான் இந்த மனிதர்களை செம்மையானவர்களாய் உருவாக்கினேன், ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் இந்த மனிதகுலத்தை உருவாக்கினதற்காக அவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய நினைவுகள், அவனுடைய நினைவுகள் பிறப்பிலிருந்தே அது தவறாய்த்தான் இருக்கிறது. அவனுடைய நினைவுகள் சரியில்லை. ஆகவேதான் வாலிப பருவத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய நினைவுகளை சரிபடுத்த வேண்டும், வகைப்படுத்த வேண்டும். அதே பிரசங்கியில் அவர் சொல்றார், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். எப்படியும் வாழலாம், இஷ்டத்திற்கு வாழலாம். இந்த வயசில் அனுபவிக்காமல் வேறு எந்த வயதில் இதெல்லாம் உலகத்து மனிதர்கள் தருகிற தவறான உபதேசங்கள். எனக்கு அருமையான வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்படுகிறது. இன்றைய வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கையிலே ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறீர்கள், ஒரு ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு காரியத்தை பேசிவிட்டால், நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு பிக்சரை ஃபோட்டோ எடுத்து விட்டால், நீங்கள் இங்கே எவ்வளவுதான் அழித்தாலும், அந்த ஃபோனையே சுக்கு நூறாய் தகர்த்து போட்டாலும் அவைகள் எல்லாம் ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அவைகள் எல்லாம் ஏரில் பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் இருக்கிறது. ஃபோன்கள் மாறலாம், யாருக்கு தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணலாம், அல்லது இன்றைக்கி மொபைலுக்குள்ளே ஆங்காங்கே ஒளிந்திருக்கிற இடங்களையெல்லாம் கூட நீங்கள் கண்டுபிடித்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாலும், தீயில் போட்டு சுட்டரித்து சாம்பலாக இந்த மொபைல் ஃபோனை மாற்றிவிட்டாலும், அதில் பேசினவைகள், அதில் நீங்கள் பார்த்தவைகள், அதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாம் யாரும் அறியாத அந்தரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இது எப்படியோ அதே போலத்தான் மனிதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும், இந்த பூமியிலே மனிதன் பிறந்தது முதல் மரிக்கும் வரை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்த நன்மையோ தீமையோ, அந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ பண்ணின எல்லா காரியங்களும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. இது எங்கே இருக்குது? ஆதியாகமத்திலே இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அவனுடைய நினைவுகளின் தோற்றம், தோற்றம்னா ஸ்டில் கேமராவில் எடுக்கிற படம், பிக்சர், தோற்றம். அவனுடைய நினைவுகள், அவன் யோசிப்பது, நீங்களும் நானும் யோசிக்கிற காரியங்கள், நீங்களும் நானும் உள்ளத்தில் யாரும் அறியாமல் நாமாய் நினைத்து கொள்ளுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஃபோட்டோ மாதிரி கடவுளுக்கு முன்பாய் போய் நிற்கிறது. அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. எப்படி மொபைல் ஃபோனில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எங்கோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு எப்போ வேணாலும் அதை எடுக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் அதை எடுக்கலாம். அதே போல மனிதன் இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்று வரை மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பிக்கை ரொம்ப அற்புதமானது, அறிவியல் பூர்வமானது. இஸ்லாமியர்கள் புனித நகரமாக மெக்கா நகரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த மெக்கா நகரத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறை செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமியருடைய கடமைகளில் ஒன்று. அந்த மெக்கா நகரத்திலே சென்று அந்த புனித யாத்திரைக்கு செல்கிற அத்தனை சகோதரர்களும் அந்த புனித நகரத்திலே ஒரு பெரிய கௌஃபா கல் என்று ஒரு கருப்பு கலரில் மார்பிள் போட்டு ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கம்ப்யூட்டர் அது என்பது அவருடைய நம்பிக்கை. இந்த மெக்காவுக்கு செல்லுகிற அனைத்து இஸ்லாமிய நண்பர்களும் அந்த கல்லை சென்று தங்கள் உதடுகளினால் முத்தமிடுவார்கள். அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் அந்த கௌஃபா கல்லிலே தன் உதடுகள் பட்டு அவன் முத்தமிடும் பொழுது இந்த மனிதனுடைய அத்தனை நடவடிக்கைகளும் பிறந்தது முதல் அந்த முத்தமிடுகிற அந்த நிமிடம் வரை வருகிற அத்தனை நிகழ்வுகளும் அந்த கௌஃபா கல் என்கிற மெமரியிலே பதிந்து விடுகிறது. அதன் பிறகு இவன் வீட்டுக்கு வந்து மறுபடி தன் வாழ்நாள் முழுவதும் இவனுடைய அனைத்து செயல்களும் அந்த கௌஃபா கல்லிலே பதிவு செய்யப்படுது. இறுதி நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது இந்த கௌஃபா கல் பேசும் என்பது அவருடைய நம்பிக்கை. இயேசு சொன்னார், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்களே பேசும் என்று சொன்னார். அதைத்தான் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். எல்லா மெமரியும் வெளியாகும், அத்தனை மனிதருடைய செயல்பாடுகளும் வெளியாகும். ஆகவே வாலிபனை நீ கவனமாயிரு, உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. எல்லாரும் வந்து நிற்கணும். அந்த நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கும் பொழுது மரித்தோர், அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காகவாவது தக்க பலனை அடைந்து கொள்ளும்படிக்கு நியாயத்தீர்ப்பிலே வந்து நிற்க வேண்டும். நியாயத்தீர்ப்பிலே வந்து நிற்க வேண்டும். எல்லாருக்கும் உள்ளான சம்பவம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எதை நினைத்தாலும் நீ கரைபட்டு போவாய். உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நினை. ஆபிரகாம் என்று ஒரு மனிதர் இருந்தார். வாலிப வயதிலே அவர் உள்ளத்திலே ஒரு கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு நினைவு அவர் உள்ளத்திலே வந்தது. மெய்யான தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் அவர் ஏன் என்னோடு தொடர்பு கொள்ள மாட்டேன் என்கிறார் என்று கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார் ஆபிரகாம். இரவு நேரங்களிலே
வெட்ட வெளியிலே குடிசைக்கு வெளியிலே கட்டில் போட்டு அப்படியே வானத்தை பார்த்து கொண்டே இருப்பாராம். அவருடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை, இந்த வானத்திலே சின்ன சின்ன வெளிச்சமாய் தெரிகிறது, இது என்னது? அன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடையாத காலகட்டம், கிமு 3000. இது என்ன வெளிச்சம்? இது எங்கே இருக்கிறது? இது யார் படைத்தா? அப்படியே இதற்கும் மேலே ஒரு கடவுள் உண்டல்லவா? அவர் யார்? அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும். தெய்வம் யார் என்கிற நினைவுதான் ஆபிரகாம் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு காரணமாய் அமைந்தது. அவருடைய வாலிப பருவத்து நினைவுகள். எனக்கு அருமையான வாலிபர்களே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து கிடந்து, பாவத்திற்கு துணை போய், பாவத்தோடு விளையாடி விளையாட்டாய் உள்ளே போய் சிக்கிக்கொண்டு எத்தனை பிள்ளைகளுடைய சாவை தினசரி பேப்பரில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் அநியாயமாய் கொல்லப்படுகிறார்கள். வாழ்க்கை சீரழிந்து போகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு வாலிப பையன்களை, வாலிப பிள்ளைகளை அதிகமாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது மொபைல் ஃபோன். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், ஒரு ஐஃபோன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவுகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்தெந்த வயதிலே என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியமெல்லாம் மாறி, சிறு வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை எல்லாம் சிறு வயதிலே இவர்கள் மொபைல் ஃபோன் வழியாய் கற்றுக்கொள்ளுகிறதுனாலே தனி மனித ஒழுக்கம் வெகுவாய் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே பெரியவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு வாலிப பிள்ளையே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நோக்கி பாருங்கள். நீங்கள் இந்த வாலிப வயதிலே பொல்லாங்கானை ஜெயித்து ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அப்படி ஜெயிக்கும் பொழுது உங்கள் கைகளிலே அநேக பரிசு பொருள்களை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்து, கிருபைகளை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒரு வாலிப பையன் மனம் திரும்பும் பொழுது அவனை கொண்டு ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவர் மனம் திரும்புதலுக்குள்ளே அழைத்து வர விரும்புகிறார். ஒரு வாலிப பிள்ளை நீ மனம் திரும்பும் பொழுது உன்னை கொண்டு உன் சுற்றிலும் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வர அவர் விரும்புகிறார். நீ முதலாவது ஆண்டவரிடத்திலே வா. சக மாணவிகளுடைய பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமே. கிசுகிசுப்பாய் கல்லூரிகளிலே பேசுகிறீர்களே, உங்களுக்கு தெரியுமே. அந்த பிள்ளைகளுக்காக மனம் கசந்து நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டாமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாலிபனே, வாலிப பிள்ளையே, வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை நினை. அழிந்து கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை மீட்டெடுக்க உன்னைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீதான், உன்னைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாலிப சமுதாயமே தோல்வியடைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில்
எங்கள் வாலிபர்கள், எங்கள் வாலிப பிள்ளைகள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. பாவத்திலே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. சாபத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. பயத்திலே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை செய்வீராக. வாலிபர்கள் ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகளை மனந்திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் வாலிப தங்கையும் ஆண்டவரே ரட்சித்து தார், விடுதலை செய்து தார். அவர்களுடைய ஊழியத்தை செய்யட்டும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். Oh